எங்கேயோ யாரோ கேஸ் போட்டுருக்காங்க, பஞ்சு வச்சு காட்டி வச்சு எங்க கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும். எவனோ எங்க லவ் பண்ணா யாரோ கேஸ் போடுறான், அது நாம அந்த பஞ்சுல போட்டு காட்டி வச்சு சீமா போட்டு மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன். நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒரு மாமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் எல்லாரும் என்னென்னமோ பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இவர் வந்து பேசியிருக்கிறாரு, அங்கே மாமன்றத்திலே பேசியிருக்கிறாரு. அவர் எஸ்வி ரவிச்சந்திரன் அப்படின்றவர், யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ போய் லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதாயிட்டு அப்படின்னா உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவீங்களா? அந்த பொண்ணு எங்கேயோ போய் யாரையோ லவ் பண்ணதுனால அந்த பிரச்சனையாச்சா? அந்த பொண்ணு காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது, எங்கேயோ போகலாம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு. அது காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே அந்த பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்தை பண்ணினவன் திமுகவை சேர்ந்தவன் சொல்லி தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் திமுக கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கினீங்களா அவனை? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? யாராவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அதை விட்டுவிட்டு அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவன் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லை இதில் அவன் வந்து அந்த பொண்ணு ஒன்று சொல்லியிருக்கு, அது யாரோ ஒரு சார்கிட்ட பேசினாருங்கிறாங்க. யார் அந்த சாரு அப்படிங்கிறத இன்னும் வெளியே கொண்டு வரல. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்னங்க தகுதி இருக்கு? அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான பெண்களை நீங்கள் பார்க்குற உங்கள் பார்வை. ஆனால் நீங்கள் வந்து பெண்ணிய போராளிகள் நீங்களாம் சொல்லிக்குவீங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆள் இவங்க பேசுகிறப்போ சைடில் ஃபுல்லாக அவங்க திமுக சேர்ந்த மகளிர்கள் இருக்காங்க, சிரிக்கிறாங்க எல்லாரும். அவங்க எல்லாருமே பெண்கள், அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வீட்டில் யாருக்காவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா சிரிப்பாங்களா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிரச்சனையோட தீவிரம் உணராமல் அதிகார மமதையிலையும் ஆணவ திமுறிலையும் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க.